நல்லா சாஸ் அப்படியே அடிச்சு பாருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த விங்ஸு பிடிக்காத குழந்தைங்களாம் இருக்கிறாங்களே, பெரியவங்களே இருக்காங்க, அவங்களே வந்து மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. வாரம் உங்கள் குழந்தைங்க சண்டை போடுவாங்க, எனக்கு கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு கொடுமா, கேஎஃப்சி சிக்கன் செஞ்சு கொடுமா சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. அப்படியே டிப் பண்ணி இந்த லாக்டவுனில் இப்படி ஒரு சிக்கன் சாப்பிட்றது கொடுத்து வச்சிடணும். இதுவும் தனியாக இருக்குது. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன். கேஎஃப்சியில் சிக்கனுடைய விங்ஸ் பார்ட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ கேஎஃப்சி சிக்கன் விங்ஸ் இதை தான் நம்ம செய்ய போகிறோம். கேஎஃப்சியில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி டேஸ்ட்டில், பார்க்குறதுக்கும் அதே மாதிரி அந்த க்ரஸ்ட் மேலே அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மட்டும் வீட்டில் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவுட்புட் நல்லா வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? இவன் கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கான். எனக்கு என்னமோ டுபார் வர மாதிரி தான் டவுட்டாக இருக்குது. நான் இன்னைக்கு வீட்டில் செஞ்சேன்னு சொன்னேன். ஒரு நாள் கூட செஞ்சு இதை கொடுத்தது கிடையாது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நாங்களும் உங்களை மாதிரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீட்டில் செய்கிறது எப்படின்னா கொடுக்க முடியும். நம்மளே ஒரு 4 பேர் செய்வோம். நம்மளே ஒரு கொடுத்து வாதவனு இருந்தாங்க நம்மளே. ஆமாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாக்டவுன் வரைக்கும் அவங்ககிட்ட சொல்ல நினச்சிட்டு இருந்தோம். இந்த லாக்டவுன் வரைக்கும் நம்ம வந்து வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப நெருங்கின சொந்தம் பக்கத்தில் ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்லாம் நிறையா நடந்துருச்சு. அதான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்க வேணான்றதுனால கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ராங்க் வீடியோ பார்த்துருப்பீங்க, சேலஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ்டாக வீடியோ வரும். பட் இது வந்து என்றைக்குமே நம்ம விட மாட்டோம். அதாவது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய மோட்டோ. அது என்றைக்குமே நம்ம விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதை செய்வோம். பட் கொஞ்ச நாள் அது வந்து லீவ் விட்டுருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா? வாங்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நேராக போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் என்னென்ன பண்ணணும், எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கலாம். பாடுறா, செஞ்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுடா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1/2 லிட்டர் வந்து மில்க் எடுத்துருக்கோம். பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சிக்கோங்க. பச்சை பால் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பால் ஒரு தடவை காய்ச்சிட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் பால், ஒரு லெமன் ஆட் பண்ணால் போதும். சப்போஸ் நீங்கள் 1/2 kg செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணால் போதும். உங்ககிட்ட பட்டர் மில்க், அதாவது மோர் இருந்துச்சுன்னா நீங்கள் மோரை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மோர் அவைலபிலிட்டி இல்லைன்னா இந்த மாதிரி பால் வாங்கி காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதில் ஒரு 1/2 லெமன் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க. நம்மளுக்கு மோர் ரெடி ஆகிடும். 1 minute 37 seconds later. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டோம். ஒரு லைட்டாக கலக்கி விட்டுட்டு நல்லா மோர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கனை ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணிடலாம். சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 1 hour மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க ரெஸ்ட்டில். 1 hour நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு மேரினேஷன் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்பைசஸ், கேஎஃப்சிக்கு தேவையான ஸ்பைசஸ். அதை வந்து நம்ம பார்க்கலாம். எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, பூதேவி வருதே. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா ஒரு 1 hour பட்டர் மில்கில் ஊறி போயிட்டு ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் விங்ஸ் வாங்கும்போது ஸ்கின்னோடவும் வாங்கிக்கலாம், ஸ்கின் இல்லாமலும் வாங்கிக்கலாம். பட் கேஎஃப்சியில் ஸ்கின்னோடு தான் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கின் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கின் இல்லாமல் வாங்கிக்கலாம். ஸ்கின் சாப்பிடுவாங்க ஓகே அப்படின்னா ஸ்கின்னோடே வாங்கிக்கோங்க, அதான் பெட்டர். நம்ம வந்து 1 kg விங்ஸ் எடுத்துருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கான அளவு மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் 1/2 kg செய்யறதுனா இதில் பாதி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அடுத்தது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இன்னொன்று கூட போட்டுக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இன்னும் லாஸ்ட்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் பேட்டர் ஒன்று ரெடி பண்ணுவோம், அதுலேயும் சால்ட்டு போடுவோம். ஸோ திட்டமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடி வைங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா இன்னொரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு KFC சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 5 hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 2 hours ஊற வைக்கலாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் இது 2 hours ஊறல, 5 hours மேலே ஊறிடுச்சு. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா வெயிலும் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. அதனால் வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா எவ்வளோ நேரம்னா ஊற வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெளியிலே வைக்கிறீங்கன்னா 2 hours மேலே வைக்காதீங்க. எடுத்து ரெடி பண்ணுறீங்க. அடுத்தது நம்ம வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம், ஆல் பர்பஸ் ஃப்ளவர். இதில் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் சால்ட்டு போட்டிருக்கோம். பட் மேலே கோட்டிங்னு லைட்டாக சால்ட் வேணுன்றதுனால நம்ம இதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். ஒரு 1/2 kg மைதா எடுத்துக்கோங்க போதும். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஒரே இதில் ஃபுல்லாக மைதாவும் போட்டுக்காதீங்க. இது என்ன ஆகுன்னா தண்ணியில் டிப் பண்ணி போடுறப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் பண்ண வேண்டாம். நான் தீஷிதான் KFC சிக்கன் சாப்பிடுவோமா? இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப் தாங்க. ஆனால் அவுட்புட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மைதாவில் போடுங்க. போட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டிங்களா? இதில் எக்ஸஸாக இருக்கிற மாவு ஃபுல்லாக வெளியில் பண்ணிவிட்டு, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த நல்ல ஒரு ஐஸ் வாட்டரு அதில் அப்படியே போடுங்க. போட்டுட்டு என்னடா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. 2 கையிலுமே ஈரம் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நல்லா வாட்டர் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இதில் போடுங்க. போட்டுட்டு சிக்கனில் உங்கள் கையே படக்கூடாது. கைப்படாமல் ஃபுல்லாக மாவை போட்டு க்ளோஸ் பண்ணுறங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கைப்படாமலே இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க மாவோடு வச்சு. 2 பக்கமும் நல்லா கொடுத்து பாருங்க. அந்த க்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கார்ன்ஃப்ளேக்ஸு. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் அந்த க்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த மேலே வந்து சின்னதாக பீஸாக தெரியுது பாருங்கள். KFCயோடைய அந்த க்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுற டெக்னிக் இது தாங்க. நிறைய பேர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த மாதிரி க்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு செட்டு. இப்போ இதை போட்டு பொரிச்சிக்கலாம். இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த KFC சிக்கன் செஞ்சாலும். பட் வந்து கோட்டிங் வந்து லைட்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம ஒன்று வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது பெரிய லெக் பீஸ் வச்சு தை பீஸ் வச்சு சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சிக்கன் பாப்கார்ன் இருக்குது, அதுக்கு வந்து கோட்டிங் பார்த்திங்கன்னா இன்னும் மாறும், 2-3 தடவை பண்ணணும். ஸோ அதை வந்து அந்தந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு சிக்கன் விங்ஸே பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம் பண்ணிக்க போகிறோம். ஆஹா, வாசனையே செமையாக இருக்குதுங்க. அந்த ஃப்ளேவரு வேறு லெவலில் இருக்குது. இப்போவே பாருங்கள், KFCக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வருதா? வரும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகேங்க, நம்ம அருமையான KFC சிக்கன் விங்ஸ், ஜூஸியான ஒரு விங்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துடலாம். அது 3 போட்டு வச்சிடலாம். வச்சிடலாம். இங்கே பாருங்க, நம்மளுடைய KFC விங்ஸ் கலரு, கன்சிஸ்டன்சி எல்லாமே பக்காவாக இருக்குது.
வாசனை முதற்கொண்டு வேறு லெவலில் இருக்குது. இதனுடைய சவுண்டை பாருங்கள், நல்லா மைக் கிட்ட வச்சு சொல்கிறேன். கேக்குதான்னு தெரில, வீடியோவில் பார்ப்போம். செம்மையாக இருக்குதுங்க கிறிஸ்பினஸ்ஸு, வேறு லெவல். இன்னும் ஒரு செட்டு, லாஸ்ட்டு செட்டு போட்டுட்ருக்கோம். போட்டு முடித்த உடனே எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். சேமாக இருக்குல்ல, செம்ம பக்கா கலரு, பக்கா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம KFC சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் செஞ்சாச்சு. சும்மா சாம்பிளுக்காக 4 பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹெவியாக சாப்பிட்றோம். ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி KFC சிக்கன் சாப்பிட்டு உங்களை நாங்கள் வெறுப்பேற்ற விரும்பலை, அதனால லிமிட்டடாக சாப்பிட்றோம். மற்றபடி கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெளுத்து கட்ட போகிறோம். ஓகேங்களா? இந்த கலரை பார்த்தீங்கன்னா KFCயில் என்ன கலரில் நம்மளுக்கு கொடுப்பாங்களோ செஞ்சு அதே சேம் கலரில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பாருங்கள் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு நாங்கள் சேமாக பண்ணியிருக்கோம். நல்லா ஜூஸியாகவும் இருக்குது. அந்த ஃப்ளேவர் கிடைக்குதுங்க, KFC ஃப்ளேவர். சில்லி ஃப்ளேக்ஸில் தான் அந்த ஃப்ளேவர் இருக்குது போல் இருக்குது. இப்போ தான் தெரியுது, நல்லா அந்த காரம்லாம் நல்லா தெரியுது. எந்த பக்கம் பிக்கத்துனே தெரியலைங்க, எல்லா பக்கமும் ஒரு மாதிரி தான் இருக்குது. வெளியில் மொறுமொறணும், உள்ளே ஜூஸியாகவும் அட்டாது. இங்கே பாருங்கள், மேலே அந்த க்ரஸ்ட்டு KFCயில் பிரித்தா எப்படி வருமோ அதேமாதிரி வருது பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா வந்துருக்குங்க, நல்லா மொறுமொறுமன்னு இருக்குது. பாருங்க, எனக்கே வாய் ஊதுறா இருக்கு. எனக்கே வாய் ஊதுறா சாப்பிடும்போதே. நீங்கள் KFC சிக்கன்லாம் தயவு செஞ்சு கடையில் போய்ட்டு சாப்பிட முடியலாம் ஃபீல் பண்ணாதீங்க. சிரமம் பார்க்காம ஒரு 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி விங்ஸ் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து வீட்டிலே செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கே வந்து கார்லிக் பவுடர் போடல. கார்லிக் பவுடர் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கிடைக்கல போடல. கார்லிக் பவுடர் கிடைச்சா நீங்களும் போடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, பேஸ்ட்டாவது போட்டு இதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த செய்கிறப்போ அந்த மாவு எப்படி போடணுமோ, நம்ம எப்படி அந்த க்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணுமோ அதேமாதிரி கோட்டிங் கொடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டொமேட்டோ சில்லி சாஸோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசம். மைனஸ் இருந்தாலும் வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருப்பார். மசாலா நம்ம சொன்ன அளவு கரெக்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நிஜமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. மேபி உங்களுக்கு டவுட் வரலாம், கடையில் KFCலேருந்து வாங்கி வந்து வச்சு காட்டுறாங்களோன்ட்டு. சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் நம்மளுக்கு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த விங்ஸு பிடிக்காத குழந்தைங்களாம் இருக்கிறாங்களே, பெரியவங்களே இருக்காங்க, அவங்களே வந்து மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. வாரம் உங்கள் குழந்தைங்க சண்டை போடுவாங்க, எனக்கு KFC சிக்கன் செஞ்சு கொடுமா, KFC சிக்கன் செஞ்சு கொடுமா சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. நல்லா சாஸ் அப்படியே அடிச்சு பாருங்க. பா அட்டகாசம், வாரம் பாருங்க. அப்படியே டிப் பண்ணி இந்த லாக்டவுனில் இப்படி ஒரு சிக்கன் சாப்பிட்றது கொடுத்து வச்சிடணும். எலும்பு தனியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். இதே மாதிரி ஸ்டைலில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் 100% கேரண்டி நீங்கள் இதே அளவில் போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக KFC சிக்கனை வந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் அந்த வெளியில் இருக்கிற க்ரஸ்ட்டெல்லாம் நிஜமாக என்னடா ஓவராக பேசுகிறேன் அப்படின்னு தோணலாம். பட் நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க வீட்டில் இதே மாதிரி KFC சிக்கன் ட்ரை பண்ணி சாப்பிட்டு உங்களை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலில் கொஞ்சம் ரீச் ஆன மாதிரி இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துறீங்க. பாய். சும்மா வேறு லெவலு. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.